மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி. இந்த நான்காண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்கள் ஏங்குற காரணத்தினால தான் மக்களாகிய நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க. நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கம்தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது. அதனால்தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க. அதுலேயும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது. மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளில் முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார். நம்ம ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாகி இருக்கு, பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு, அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம். நெல் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதில் ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது. ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். நெல் கொள்முதல் குறித்த மேலும் சில புள்ளி விவரங்களை சொல்லணும்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் 1 தேதியில தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு. நம்ம ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் 1 மாத காலம் முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 1 நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில நெல்லை விற்க 1 மாசத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் 1 தேதியே கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன். அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது.
நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இது எதையும் தெரியாம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், குழப்பிக்கிட்டு இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இது பற்றி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தன்னை விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை. என்ன, 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. அதுக்கு எதிராக 2 ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னாரு பழனிசாமி? புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார். அதை நாடு மறக்கல, விவசாயிகளை மறக்க மாட்டாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நல்லா தெரியும் நாட்டுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.